ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இப்போ கூட விசா கிடச்சிடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். லண்டனுக்கு நான் கேட்டிருந்தேன் மாமி, எனக்கு கிடச்சிடுத்து, அப்போ தயவு பண்ணி மடப்புறம் கோவில் போயிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். மாமி கோவிலுக்கு எங்கள் ஆத்துக்கார் கிளம்பிட்டார், அவர் இப்போ போயின்னு இருக்கார் மாமி கோவிலுக்கு, நான் தான் ஆற்றுல இருக்கேன் அப்படின்னு சொன்னால். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நிறையா பேருக்கு நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. இனி ஒன்று என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாப்பா. குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறதுக்கு வந்து முருகப்பெருமான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாள். எந்த ஒரு பூஜை நம்ம பண்ணினாலுமே நம்ம வந்துட்டு 100% நம்பிக்கையோடு பண்ணினோம்னா அது முழுக்க 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 கண்டிப்பாக நல்லது மட்டுமே நமக்கு கொடுக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவாளுக்காக சஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. 2 மாதத்தில் திதி வரும் பற்றியால அந்த சஷ்டி எந்த ஒரு சஷ்டி அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருக்கப்படாது அப்போது அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த எடுத்துக்கிட்டு அந்த இது அன்னைக்கு சாயங்காலமோ இல்லை கார்த்தாலையோ பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானோட ஃபோட்டோவை இறக்கி கீழே வச்சுக்கோங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா வள்ளி தெய்வானை சமேதமாக இருக்கணும். அவள் வந்துட்டு தனியாக இருக்க மாதிரி அவர் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து குடும்ப சமேதமாக சொல்லுவா பார்த்தாலும் அந்த மாதிரி அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மஞ்சப்பட்டு குங்குமப்பட்டு அது எல்லாமே வச்சு அரளிப்பூ போடுங்க. சிகப்பு அரளி ரொம்ப விசேஷம் அவருக்கு. ஸோ அரளிப்பூவை போட்டு நான் அவருடைய திருப்புகள் பாடினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா கந்தசஷ்டி கவசம் இருக்குது, கந்தகுரு கவசம் இருக்குது, முருகன் பாடல்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. முருகப்பெருமானை பற்றி உங்களுக்கு என்ன நன்னா தெரியுமோ அதை நன்னா அதை திவ்யமாக பாடி அதுக்கு இப்போ இது வந்துட்டு 2-3 பாலாடை இல்லை 5 பாலாடை. பாலாடைனா அந்த இது ஊட்டுவோம் இல்லையா, குழந்தைகளுக்கு ஊட்டுவோம் இல்லையா, அது அந்த பாலாடையை வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. 3 இல்லை 5 அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது 3 அந்த 5னாக்கா அந்த பக்கத்தில் அந்த முருகப்பெருமான் ஃபோட்டோவை சுற்றி இப்படி வச்சா மாதிரி வச்சுட்டு அதில் இத்தனை பாலை ஊற்றிக்கோ. பசும்பாலாக இருந்தால் விசேஷம், இல்லை நார்மல் பாலாக இருந்தால் காய்ச்சாத்த பச்சை பாலாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். அதை வந்துட்டு அதை நிறச்சி அதில் ஊற்றிடுங்க. ஒரு ட்ராப் சர்க்கரை, என்ன வெறும் பால் வைக்கப்படாதும்பா, ஒரு ட்ராப் சர்க்கரை அதில் போட்டு அந்த 5 பாலாடையிலையும் ஊற்றி அழகாக வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பாலாடை வந்துட்டு கிழக்கு முகம் பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்கணும், பாலாடையும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி அதை வச்சுட்டு இந்த விளக்கு நன்னா ஏற்றிட்டு சரவண பகவான் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஸ்லோகம் சொல்ல முடியுமோ அந்த ஸ்லோகத்தை நன்னா மனசார வேணுண்டு. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஆத்துக்காரர் வைஃப் ஆத்துக்காரி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த பூஜையில் உட்காரணும். 100% 2 சஷ்டிக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும்.